தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பேச இருக்கிறோம் அல்லது உலகத் தமிழர்களின் கவனத்திற்கு கொண்டு வர இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு 10-20 நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் என் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஈவேரா அவர்களை பற்றி பேசிய பேச்சுதான் இன்றைய வரைக்கும் பேசு பொருளாக இருக்கிறது. இதற்கிடையே ஈவேராவினுடைய பிறங்கடையான ஈவேகி சம்பத்தினுடைய மகன் இளங்கோவன் ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றவர் இறப்பை எய்திவிட்டார். அந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடைத்தேர்தலை பற்றிய கருத்தாடல்கள் இன்னமும் பெரிய அளவிலே பேசு பொருளாகவில்லை. காரணம், சரியான ஒரு எதிர்க்கட்சி அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடவில்லை. அதிமுக களத்தில் இல்லை. அதோடு பாசிச பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்திய இந்துத்துவ ஆதிக்க ஆற்றல்களும் அஞ்சி நடுங்கி விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை எதிர்த்து அரசியல் கட்சி என்றால் அண்மையிலே மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தின் ஏற்பிசைவை, அதாவது அங்கீகாரத்தை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களம் காண ஒரு சரியான வேட்பாளரை, தகுதியான வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி தொடக்கத்திலிருந்து அல்லும் பகலும் அனவரதமும் ஒள்ளும் வகையால் ஓயாது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகள் கீதாலட்சுமியை வேட்பாளராக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தகுதியான வேட்பாளர், நல்ல வேட்பாளர், ஆற்றல் மறவர் தான் நம்முடைய அன்பு மகள் கீதாலட்சுமி. அதில் எந்த வகையான ஐயத்துக்கோ மாறுபட்ட கருத்திற்கோ முரண்பாடான செயற்பாட்டிற்கோ துளியும் இடமில்லை. ஆனாலும் அது பேசு பொருளா வரல. இதற்கு காரணம், இப்பொழுது பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு வருகிற 22 அன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு, ஏற்கனவே பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலே ஒரு 50 பேர் அங்கே போய் ஏதோ ஒப்பாரி வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பெரியாரிய கூட்டமைப்பு என்பது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைக்கிற, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நான் அரசு எல்லோருக்கும் தெரியும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது அந்த கூட்டமைப்பு இருக்கு, ஆனா செயற்களம் இல்லை. அது செயற்களம் இல்லாததற்கு செந்தமிழர் சீமானும் ஒரு காரணம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு தீரன் திருமுருகன் அத ஒருங்கிணைப்பாளரா, அல்லது திருமுருகன் காந்தி ஒருங்கிணைப்பாளரா, அல்லது என்னுடைய அன்பு தம்பி பொழிலன் ஒருங்கிணைப்பாளரா, இல்ல திருமாவளவன் ஒருங்கிணைப்பாளரா என்று யாருக்குமே தெரியாது. அந்த கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட போறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். சரி, அறிவிக்கட்டும். அதனால என்ன, ஏற்கனவே அந்த சக்கையன் பொக்கையன் என்பவருடைய தலைமையிலான தெலுங்கர் அமைப்பு ஒரு முறை ஈரோடு இடைத்தேர்தல் ஒட்டி அங்கே வலசரவாக்கத்தில் ராவணன் குடிலே போய் முற்றுகையிடுகிற போறோம் என்று சொல்லி போய் பின்னங்கால் பிடரில் விட ஓடிய ஓட்டம் உலக அறிந்த ஒன்றுதான். அதுபோல இப்போ பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு போராட்டம் என்ன பாடுபட போகிறதோ தெரியவில்லை. அல்லது அரசும் காவல்துறையும் அதை எப்படி அணுகப் போகிறார்கள், கையாள போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அது திருமுருகன் காந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றொரு அன்பு தம்பி பொழினலாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் சீமானுக்கு இடையூறு செய்ய செய்ய எழும்பூரிலே உள்ள ஈவேரா திடலுக்கு வேட்டு வைக்கிறீர்கள் என்றுதான் அந்த பொருள் மாறி போகும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். எழும்பூரில் உள்ள ஈவேரா திடலை ஏற்கனவே
12 ஆண்டுகளுக்கு முன்னால செல்வா பாண்டியன் என்பவருடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கப்பட்டு பிறகு அந்த இடத்திலே போய் தள்ளு முள்ளு ஆகி பரபரப்பை ஏற்படுத்தி கைதாகி அந்த மாலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெரியாரிய கூட்டமைப்பினர் எடுக்கக்கூடிய இந்த முன்னடைப்பு, நீங்க பெரியாரியலை பரப்புவதற்கு அல்லது காப்பாற்றுவதற்கு அல்லது பெரியார் திடலிலே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா வீரமணிக்கு குடை பிடிப்பதிலே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டுக் கொடுப்பதிலே அது உங்களுடைய உரிமை, எதை வேண்டுமானால் செய்யுங்கள். திருமுருகன் காந்தி அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். மே 17 என்கின்ற தலைப்பிலே ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த மே 17 தான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த நாள். அந்த இனப்படுகொலைக்கு மூல காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்துடைய தலைவராக இருந்த ஐயா மு கருணாநிதியினுடைய நல்ல திட்டமிடப்பட்ட நாடகம், வெட்ட வெளிச்சமான வேஷம் கலைந்து போன கருணாநிதியின் நாடகம். அதற்கு எல்லா வகையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு டெல்லியிலே இயங்கிக் கொண்டிருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை அனைத்து உதவிகளையும் கொடுங்கோலன் ஜனவரியன் ராஜபக்சே அழித்து அந்த இனப்படுகொலை நடந்தது. அந்த நாளை இயக்கத்தின் தலைப்பா வைத்துக் கொண்ட நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்து அல்லது கட்டி அமைத்து செந்தமிழர் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றால் அல்லது வேறு வகையிலே ஏதாவது அங்கு நடந்தால் அடுத்த குறி எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈவேரா திடல் தான். ஏற்கனவே சீமான் சொல்லிட்டு இருக்காரு, ஈவேராவுடைய படைப்புகளை, எழுத்துக்களை, பேச்சுகளை ஏன் நாட்டுடைமை ஆக்கவில்லை என்று. நாட்டுடைமை ஆக்க வேண்டுமா வேண்டாமா என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்கு. நாட்டுடைமை ஆக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் நம்முடைய தமிழ் தேசிய அமைப்பினரால் கொண்டாடப்படக்கூடிய ஐயா ஆணைமுத்து அவர் ஒரு பெரியாரியல் தான், பெரியாரின் பெரும் தொண்டர் தான், தன்னை பெரியார் பெருந்தொண்டர் அழைத்து கொண்ட பச்சை தமிழன் தான். அவர் எல்லாவற்றையும் பெரியார் ஈவேராவுடைய சிந்தனைகள் என்று 3 தொகுதிகளை போட்டுவிட்டார். பல தொகுதிகளா பின்னால பிரித்து போட்டிருக்கிறார்கள். பெரியார் என்கின்ற அந்த ஈவேரா எந்த வகையிலும் தமிழ் மொழிக்கோ தமிழர் இனத்திற்கோ தமிழ் நாட்டிற்கோ ஒரு துரும்பு அளவேனும் தூக்கி போடவில்லை. செந்தமிழர் சீமானே இதுல செப்டம்பர் 17 பெரியாருடைய படத்தை வைத்து அவருக்கு புகழ் வணக்கம் போட்டு பெண்ணிய உரிமைக்காக, சாதிய ஒழிப்புக்காக, பார்ப்பன எதிர்ப்புக்காக என்று அடுக்குமொழி அவரே சொல்லுவார். ஆனால் கொஞ்சமும் அதிலே உண்மை இல்லை. அந்த ஈவேரா என்கின்ற பெரியார் முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த இனத்துக்கான, தெலுங்கு இனத்துக்கான, அந்த தெலுங்கருடைய ஆளுமையை கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டை தெலுங்கர் நாடாக அறிவிக்க முடியாது என்கின்ற கோணத்திலே திராவிட நாடு என்கின்ற ஒரு மடைமாற்ற வேலையை போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டி, நாம் சொல்லல, அவருடைய அருந்தவ புதல்வர் பிறங்கடை ஈவேக்கு சம்பத்தே சொல்லி இருக்கிறார். இந்த புத்தகம் ஏற்கனவே காட்டியிருக்கிறார். பெரியார் பார்ப்பனர்களை எதிர்த்தார், பார்ப்பனர் ஆதிக்கத்தை முடிவு கட்டினார் என்றெல்லாம் என் தம்பி சீமானே சொல்லுவார். இப்ப நாம சொல்ல இருந்தா பாருங்க, நான் படித்தே காட்டுற, பார்ப்பனர்கள் எதிர்ப்பு என்பது எவ்வளவு போலித்தனமான ஒரு வேடம் ஈவேராவுக்கு என்பதுக்கு அவருடைய பிறங்கடை சம்பத் எழுதிய இந்த புத்தகத்திலே எழுதுகிறார். அதாவது தொகுப்பு இனியன் சம்பத்து. இந்த புத்தகத்தினுடைய அந்த பக்கம் 304. காங்கிரஸை ஆதரித்து முழு மூச்சு பிரச்சாரம் செய்த பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுகையில் கண்ணீர் துளி பஞ்ச பாண்டவர்களை முறியடிங்கள் என்று பேசினார். அவருடைய காங்கிரஸ் ஆதரவு என்பது சில இடங்களில் பார்ப்பனர்களை ஆதரிப்பதில் முடிந்தது. டி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரித்தும் டாக்டர் ஏ கிருஷ்ணசாமியை எதிர்த்தும் பெரியார் பேசினார். இந்த டாக்டர் ஏ கிருஷ்ணசாமி நீதி கட்சி தலைவர்களில் முதன்மையான ஒரு தலைவர். டாக்டர் ஏ கிருஷ்ணசாமி எதிர்த்து அவர் திமுக சார்பில் போட்டிருக்கிறார். டி கிருஷ்ணமாச்சாரி என்கின்ற பார்ப்பனரை ஆதரித்து பேசியிருக்கிறார். அதோடு இல்லை, காஞ்சியில் அண்ணாவை தோற்கடிக்க வரிந்து கட்டி பிரச்சாரம் செய்தார். அவரை எதிர்த்து நின்ற டாக்டர் ஸ்ரீனிவாசனை பார்ப்பனர் ஆதரித்து காங்கிரசுக்கு வாக்கு கேட்டார். சொல்றது வியனரசு அல்ல, சம்பத், சொல்லின் செல்வர் சம்பத். இப்படி எல்லா தொகுதிகளையும் சுற்றி சுற்றி வந்த
பெரியார். இங்கேதான் நீங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சொல்லுவதனால நான் அல்ல, வியனரசு அல்ல, மறுபடி சொல்கிறோம். சொல்லின் செல்வர் சம்பத் ஈவேராவினுடைய பிறங்கடை, அவருடைய வாரிசு. சொல்லுகிறார், எல்லா தொகுதிகளையும் சுற்றி வந்த பெரியார் சம்பத்து போட்டியிடும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரவே இல்லை. கண்ணீர் துளி பஞ்ச பாண்டவர்களில் ஒருவராக சம்பத் இருக்கிறார். ஆனாலும் அவர் போட்டியிடுகிற நாமக்கல் தொகுதிக்கு வரவே இல்லை. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதிகள் அடக்கம். அங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெரியாரை அழைத்து வருவதிலே பெரும் முனைப்பு காட்டினார்கள். ஐயாவோ அதுக்கென்னங்க, கடைசியில் வைத்துக் கொள்ளலாம் என்று நாமக்கல் தொகுதிக்கு அழைத்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளரிடம் சொன்னது யாரு? ஈவேரா. வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன அவர் கடைசி வரைக்கும் அந்த தொகுதிக்கே வரல. எப்படி? கண்ணீர் துளி பஞ்சப்பாண்டவர்கள் என்கின்ற அண்ணாதுரை கூட்டத்தை ஒழிக்க வேண்டும், அதற்காக அதுவரை எதிர்த்து வந்ததாக நாடகமாடிய பார்ப்பனர்களே வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரிக்கிறார். அந்த நிலையிலும் கூட நாமக்கல்லில் தன்னுடைய சொந்த மகன் சம்பத்து அந்த கண்ணீர் துளி பஞ்ச பாண்டவர்கள் ஒருவராக இருந்தும் அவரை எதிர்த்து காங்கிரஸை ஆதரிக்க ஈவேரா அங்கு செல்லவில்லை. அப்படியானால் எவ்வளவு பெரிய சுயநல பேர் வழியாக அந்த ஈவேரா இருந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து கண்ணீர் துளி பஞ்ச பாண்டவர்கள் அவருடைய திராவிடர் கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு, அப்படி தொடங்குவதற்கு அண்ணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்து இயங்கியவர் இவருடைய பிறங்கடை சம்பத். இந்த சம்பத்தோட 10 ஆண்டு காலம் தொடர்பில் இல்லை. இவர் இந்துத்துவ எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு எல்லாம் பேசக்கூடிய ஈவேரா 10 ஆண்டுகள் கழித்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை போட்டிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று டெல்லி சென்ற சம்பத் வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீடு என்ன, இவங்க அண்ணன் வேங்கட நாயக்கர் வாங்கிய வீடா அல்லது ஈவேரா வாங்கிய வீடா? இந்திய அரசு கொடுத்த வீடு. அந்த வீட்டில் போய் 10 நாட்கள் தங்கி இருக்கிறார். அவர் தான் எழுதுகிறார் பாருங்க, பக்கம் 352. டெல்லி வந்த பெரியார் தெற்கு அவென்யூ 128ஆம் எண்ணுள்ள சம்பத் இல்லத்தில் தங்கினார். 10 நாட்கள் ஓய்வெடுத்தார். 1948ஆம் ஆண்டில் பெரியாரின் பொருந்தாத திருமணத்தை எதிர்த்து ஈரோடு பெரியார் மாளிகையிலிருந்து சம்பத் தமது குடும்பத்துடன் வெளியேறிய பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சம்பத்தின் டெல்லி இல்லத்திற்கு பெரியாரே சென்று தங்கியது சரித்திர நிகழ்வு. எப்படி எழுதுகிறார் சம்பத் பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு, அதை வடமொழியில சொல்லலாம், எவ்வளவு சுயநல உணர்வோடு இந்த ஈவேரா இயங்கி இருந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இந்துத்துவாவில் இன்றைக்கு நம்ம RSS, இந்த முன்னணி, சந்து முன்னணி, பஜ்ரங் தள்ளு, அந்த தள்ளு, இந்த தள்ளுன்னு சொல்றோம். இதனுடைய மொத்த உருவமா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பாசிச ஜனதா கட்சி. அந்த பாசிசத்தினுடைய முந்தைய கட்சி ஜனசங்கம். ஆக இந்த இந்துத்துவ, நம்முடைய ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எழுதிய உருவாகாத இந்திய தேசியமும் உருவான இந்து பாசிசம்னு ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய அடித்தளத்தை பார்த்தால் இந்த இந்துத்துவனுடைய மூல கர்த்தாவாக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு, நரேந்திர மோடி அரசு சிலை எழுப்பது. அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று அறிவித்த போது அவருக்கு கருப்பு கொடி காட்டக்கூடாது என்று எதிர்த்தவர் இந்த ஈவேரா. இந்த இருக்கு, சம்பத் தான் எழுதியிருக்காரு 565வது பக்கத்திலே. முன்பு வல்லபாய் பட்டேலுக்கு கருப்பு கொடி பிடிக்க கூடாது என்று பெரியார் சொன்ன போது, அப்ப பெரியார் சொல்லியிருக்கார், ஈவேரா சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட நிலையில பெரியார் ஈவேரா என்பது முற்றிலும் தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா, 1972ஆம் ஆண்டு வாக்கிலே ஈழ தந்தை என்று சொல்லக்கூடிய தந்தை செல்வநாயகம் அவர்கள், நாவலர் அமிர்தலிங்கம் போன்ற குழுவினரோடு
முடிவெடுத்து விட்டார். ஈழத்திலே தமிழர்களுக்கு தனிநாடு கோரிக்கையை ஜனநாயக பாதைகளை முன்வைப்பது என்று அவர் முடிவெடுத்து விட்டு தமிழ்நாட்டில் வந்து ஆதரவு திரட்டுவதற்காக வந்து சந்தித்த முதல் நபர் இந்த ஈவேரா. அப்பொழுது தந்தை செல்வாவிடம் அவர் சொன்னது, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாது, இங்கே நாங்களே இந்தியாவுக்குள்ள அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எனவே நீங்க மன்னிச்சுக்கோங்க, உங்க தமிழ் ஈழ தனிநாட்டு கோரிக்கையை திராவிடர் கழகம் ஆதரிக்க முடியாது சொன்னார். பக்கத்தில் இருந்தவர் எழுகதிர் ஆசிரியர், நாம் தமிழர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர், நாம் தமிழர் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான இதழான தமிழ் கொடி இதழின் ஆசிரியர் ஐயா அருகோ உயிரோடு தான் இருக்கிறார் என்று ஈவேரா சொன்னார். ஈவேரா சொன்னதுக்கு அப்புறம் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஐயா மு கருணாநிதியும் தந்தை செல்வாவிடம் உறுதிமொழி கொடுக்கவில்லை. ஆனால் அப்பொழுது உறுதிமொழி கொடுத்த ஒரே ஒருவர் யார் என்று சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் திலகம் மாக்கோரா ஒருவர் தான். நீங்க ஜனநாயகவாத பாதையில் போராடுங்கள் ஐயா, உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருத்தியல் அடிப்படையிலே உறுதுணையாக இருக்கும் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தார். தமிழீழ விடுதலை போராட்டம் அது ஆயுத போராட்டமாக, ஆயுத புரட்சியாக வடிவம் பெற்று வளர்ச்சி அடைந்து உச்சகட்டத்தில் இருந்த போது தந்தை செல்வாக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தாரோ அதை கடைசி வரை காப்பாற்றியவர் மக்கள் திலகம் மாக்கோரா என்றால் யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த ஈவேராவினுடைய அந்த பீடத்தினுடைய சீமான் சொல்றார் அல்லவா, ஈவேரா என்கின்ற வேரை வெட்டி வீசுவென்று, வெட்டி வீசுவதற்கு முதலில் அடி எடுத்து கொடுத்தவர் வெங்காலூர் குணா. இந்த புத்தகத்தை நாங்கள் தான் நச்சிட்டோம் தென்மொழி அச்சகத்துல, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று. இது ஒரு கட்டுரை. 1989ஆம் ஆண்டு குடந்தையில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற இருந்த ஒரு இளைஞர் அணியின் வகுப்பு அரசியல் பயிலரங்கத்திலே வாசிப்பதற்காக குணா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையினுடைய விரிவாக்கம் தான். குணா அந்த பயிலரங்கத்திற்கு வர இயலவில்லை. நானெல்லாம் அந்த பயிலரங்கத்துக்கு போயிருக்கிறேன், குழந்தைகள் நடந்த பாமக இளைஞரணி அரசியல் பயிலரங்கத்திற்கு. அந்த கட்டுரையினுடைய இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கின்ற இந்த வெளியீடுதான் பெரியாருடைய அந்த பெரியார் திடல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆல மரத்தின் ஆணி வேரை அசைத்து பார்த்த புத்தகம். எனவே இப்பொழுது பெரியாரை பற்றி ஈவேராவை பற்றி பேசுவதை காட்டிலும் செந்தமிழர் சீமான் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய சிக்கல்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த சிக்கல்களை பேசி, அதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்கள், தமிழர் நலன் சார்ந்த சிக்கல்கள். அந்த சிக்கல்களை பேசி 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 தமிழர்களை அணிதிரட்ட வேண்டுமே தவிர இந்த நாற்றம் எடுத்த பெரியாருடைய மொழியிலே சொல்ல வேண்டுமானால் முடித்திருத்துவோருடைய குப்பையை கிளறினால் என்ன வரும், அதுதான் வரும். எனவே அதை கைவிட்டு விட்டு தமிழ் தேசிய சிக்கல்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்க வேண்டும். செந்தமிழர் சீமான் அதை மேடைதோறும் முழங்க வேண்டுமே தவிர இந்த பெரியாரை எதிர்ப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அது எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர், தானாடாவிட்டாலும் தன் தசையாடும், நம்முடைய ரத்தம், அதை பற்றி கவலைப்படாது. ஏனென்றால் அவர் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டார். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற நம்முடைய அண்ணன் பச்சை தமிழன், மண்ணின் மைந்தர், நாம் தமிழர் கட்சியை பற்றி எந்த கவலையும் பட மாட்டார். வந்தால் வந்து விட்டு போகட்டும், வராவிட்டால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், குறுநில மன்னர்கள் நூற்றுக்கணக்கிலே நம்முடைய தமிழர்கள் அங்கே தங்களுடைய தன்னலத்திற்காக, சுயநலத்திற்காக வாக்கு வங்கி அரசியல், வாக்குகளை விலைவேசி வாங்கி வாக்குகளை குவித்து வெற்றி பெற்று பிறகு பணக்குவியலை குவித்து அதிலே சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த குறுநில மன்னர்கள் தமிழர்களாக இருந்து கொண்டு திராவிடத்தை தாங்கி நிற்கிறார்கள் அல்லவா, அவர்களை தான் நாம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி 12 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. ஆனா அமைச்சரவையிலே ஒட்டி கொண்டிருந்தவர்களுக்கு பல லட்சம் கோடி சொத்து மதிப்பு. அவற்றையெல்லாம் மீட்டு இந்த கடனை அடைக்க வேண்டும், பறிமுதல் செய்து இந்த கடனை அடைக்க வேண்டும் என்று அந்த மாதிரியான தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த, மொழி நலன் சார்ந்த, இன நலன் சார்ந்த ஆற்று உரிமைகள், கச்சத்தீவு நில உரிமை, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கியவர்கள் அந்த திராவிட நாட்டையும் கைவிட்டு விட்டு இருக்கிற தமிழ்நாட்டிலையும் இறந்த உரிமைகளை இழந்து நம்மை இப்பொழுது பரிதவிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த இழந்த உரிமைகளை மீட்கிற நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சி செயல்பட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம், கோருகிறோம். அதற்கான அன்புரையை
1000 முறை சொல்லி இருக்கிறோம். கேட்பதற்குத்தான் அங்கே யாரும் இல்லை. நம்மை வசைபாடுவதற்கு தான் நிறைய பேர்களை, அநாகரிக பேர்வழிகளை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வைத்திருக்கிறதே தவிர, யார் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள், அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற அந்த ஆய்வு மனப்பான்மை அறவே அற்றுப்போன நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எனவே இப்பொழுது இந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு தேவையற்ற ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி மீதோ செந்தமிழர் சீமான் மீதோ எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் இருந்தால் அதை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும். ஏற்கனவே தெலுங்கர் அமைப்புகள் ஈரோட்டு இடைத்தேர்தலையொட்டி சக்கையன், பொக்கையன், நாகை, திருவள்ளுவன், அதியமான் என்கின்ற அந்த ராவ், அவர் பேர் ராவ்ல முடியும், அந்த ராவ் இவர்கள்லாம் எடுத்ததை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை மதுரையிலே பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை போட்டு அவருடைய நாக்கை அடைக்கணும். அதுபோல் நீங்கள் சீமான் வீட்டை நோக்கி சென்றால் நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய இயக்கங்களை, அமைப்புகளையும் தமிழர் நல கட்சிகளையும் திரட்டி ஈவேராவினுடைய எழும்பூர் திடலை நோக்கி படையெடுத்து அந்த திடலை அரசுடைமையாக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு நாங்கள் அணியமாகுவோம். எச்சரிக்கையுடன் என்று பெரியாரிய கூட்டமைப்பை தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் எச்சரிக்கை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.